இது உங்கள் ஜண்டான். இன்றைய முக்கிய செய்திகள். அதிக வரிகளை கொண்டதால் வரிக்குதிரையை தேசிய விலங்காக அறிவிக்கலாமா என்ற ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏலே ஹிந்திக்கார பொண்ணு ஒன்று பார்த்துருக்குதுல, கட்டிக்க போகிறேன் வந்துடல. அதால தமிழும் இங்கிலீஷும் இல்லாமல் மூணாவதாக ஒரு மொழி தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கணுமாமே. அரசாங்கம் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குதுல. சரி, ஒரு 2 ரூபா விடு. 2 ரூபா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வெளியே போகிறதுக்கு அரசாங்கம் 2 ரூபா வரி கட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பாரு, என்னையே 2 ரூபா இல்லாமல் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்போ நான் அந்த ஹிந்திக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமா? கட்டிக்கலாம்ல, ஆனால் ஒருத்தங்களோட சம்மதம் வேணும். யார்? என் மொண்டாட்டி தானே. உன் பையனோட சம்மதம்ல. என்ன எல்லாத்துக்கும் முன்னாடி மானத்தை வாங்கிட்டு இருக்கியா? உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, சின்ன சித்தி மாதிரி ஹிந்தியோ பெரிய சித்தி மாதிரி சமஸ்கிருதமோ நாளைக்கு ஒருத்தர் அவன் வீட்டில் இருக்கதா போகிறா. நிறுத்துறா. பின்ன என்ன, மினுக்கா வடக்குலேருந்து ஆளுங்களை கூட்டாந்தா இவனுக்கு ஆத்தா தமிழரசா வேணுமாம்ல. அவனே வாயில்லாத புள்ள, அவனை போய் அடிச்சிட்டு இருக்கிற. இதெல்லாம் வேணாம்ல. நேற்று ராத்திரி 2:30 மணிக்கு புதுசாக ஒரு சட்டம் வந்திருக்குது. அதுபடி இனி பிறந்த குழந்தையெல்லாம் பால் குடிக்குதுல, அது குடிக்கிற அளவுக்கு வரி கட்டணும். அதை கண்காணிக்க வீட்டுக்கு ஒரு ஆள் இருப்பானாமா. இந்த இலவெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கடா இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்க போற? ஏல குட்டி, நீ பயப்படாதுல. உங்கள் அப்பனுக்கு அறிவு வந்துடும். நீ உங்கள் அம்மா தமிழர்ஸ்கிட்டே போ. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருக்கிறது தான் சரி.